நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. சில பேர்லாம் வந்து சோத்த திங்கிறானுங்களா இல்லை வேற ஏதாவது திங்கிறானுங்களான்னு வந்து தெரியல. ஏன்னா சோத்த திங்கிறவங்களும் அந்த மாதிரி வந்து பேச மாட்டானுங்க. நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் வந்து நடிச்சுக்காதீங்க, நான் உங்களை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து த்ரிஷா கொடுத்த செருப்படி அந்த ஒரு பதிலடி அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் வந்து வாயை திறக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி வந்து பிஏ வந்து அடிக்க போகிறாங்க. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த நயினார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பாஜகவோட மாநில தலைவர், தமிழ்நாட்டோட மாநில தலைவர் தான் வந்து இந்த நயினார் நாகேந்திரன். அந்த நயினார் நாகேந்திரன் நேற்று பேசின பேச்சு அப்படின்றது தான் சோசியல் மீடியால அந்த ஆளை போட்டு இன்னைக்கு கிழிகின்னு வந்து கிழிக்கிறாங்க. அந்த ஆள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்ல வந்து விஜய் வந்து த்ரிஷா வீட்டை விட்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் வந்து பேசலாம் அவர்கிட்ட, முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. கொஞ்சம் கூட வந்து அறிவு உள்ளவங்க இந்த மாதிரி வந்து பேசுவாங்களான்னு தெரியல. முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். த்ரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். ஆனால் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருந்துட்டு வந்து இவ்வளோ ஒரு கேவலமாக பேசினா வந்து பிஜேபியோட கட்சியோட லட்சணமே அதுதான். அது மட்டும் கிடையாது, திமுக ஒரு பக்கம் வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு பொட்டையை பேச சொல்லி அந்தால போட்டு தமிழக மக்கள் வந்து கீழ்கீழ்னு வந்து கிழிச்சாங்க. இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் வந்து பிஜேபி சார்பில் வந்து இவ்வளோ கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறதால வந்து அந்தாலையும் போட்டு இப்போ பொல வந்து பொழந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து இங்கிதம் கிடையாது, வயசுக்கு ஏற்ற மாதிரியும் சில பேர் வந்து பேச மாட்டேங்கிறானுங்க. அதனாலேயே வந்து தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு பெண்களாக இருக்கட்டும், இவங்களை போட்டு பொழக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து தளபதி விஜயும் த்ரிஷா வச்சு பேசினதாலே வந்து ஏற்கனவே வந்து லியோ படத்தில் வந்து மன்சூர் அலிகான் சில விஷயங்கள் பேசி தான் வந்து அவங்க மேலே வந்து கேஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து த்ரிஷா போயிருந்தாங்க. இப்பயும் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து தளபதி விஜயும் த்ரிஷாவும் பற்றி இந்த மாதிரி வந்து கேவலமாக பேசினதால வந்து த்ரிஷா வந்து நயினார் நாகேந்திரன் மேலே வந்து கேஸ் கொடுக்க போகிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து மன்சூர் அலிகான் மேலே மட்டும் கொடுத்தீங்களே, நயினார் நாகேந்திரன் மேலே கொடுக்கலையே, பயமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்கறதாலே வந்து த்ரிஷா வந்து நயினார் நாகேந்திரன் மேலே வந்து கேஸ் கொடுக்க போறாங்களாம். ஸோ தளபதி விஜய் மேலே எந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்றத இதெல்லாம் வந்து காமிக்குது. ஸோ 2026 தேர்தல் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செருப்படி கொடுப்பாங்கன்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.